الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالت اليهود والنصارى نحن أبناء الله وأحباؤه قل فلم يعذبكم بذنوبكم بل أنتم بشر ممن خلق يغفر لمن يشاء ويعذب من يشاء ولله ملك السماوات والأرض وما بينهما وإليه المصير وقال النبي صلى الله عليه وسلم من اقتراب الساعة هلاك العرب أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இந்த கடைசி ஜும்ஆ அரபு உலமாக்கள் இதை யௌமுல் குதுஸ் பைத்துல் மக்திஸ் நாளாக அதை பல்லாண்டுகளுக்கு முன்னாலேயே அறிவித்து இந்த கடைசி ஜும்மாவிலே இந்த உம்மத்திற்கு பைத்துல் மக்திஸுடைய அந்த வரலாறு, அதன் மகத்துவம், அதை பற்றி எடுத்துரைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நாளை குதுஸ் நாளாக அதை உலகம் முழுக்க முஸ்லிம்கள் கொண்டாடி வர்றாங்க. நாமும் இந்த பைத்துல் மக்திஸ் குறித்து பல முறை பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் கட்டப்பட்ட இரண்டாவது பெரிய ஆலயம் அது. முதலாக காபா கட்டப்பட்டது. உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அதுதான். அல்லாஹ்வும் அவ்வாறே சொல்வான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா. மக்காவில் இருக்கிற அந்த ஆலயம்தான் அல்லாஹ்வை வழிபடுவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம். பிறகு இரண்டாவது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படும் போது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்திஸ் என்று சொன்னார். இந்த இரண்டுக்கும் கால இடைவெளி எவ்வளவு என்று கேட்கப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் இரண்டுக்குமான கால இடைவெளி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருடங்கள். மக்காவில் இருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹராம் எவ்வளவு பழமையானதோ அதே போல தான் மஸ்ஜிது அக்ஸாவும் பழமையானது. இரண்டும் கட்டப்பட்ட கால இடைவெளி 40 வருஷங்கள் மட்டும்தான். இதிலிருந்து இந்த இரண்டு பெரு ஆலயங்களுடைய புனிதத்தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி மக்காவுடைய அந்த ஆலயம் இருக்கிறது, அது பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தால் அழிந்த பிறகு அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிச்சு கட்டினாங்க. ஆரம்பத்தில் கட்டியவர்கள் அல்ல, புதுப்பித்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மஸ்ஜித் அக்ஸாவும் காலப்போக்கில் அழிந்த பிறகு அதை புதுப்பித்து கட்டுகிற பணியை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்டாங்க. ஆனால் அதை நிறைவு செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த குதுஸை என்ன செஞ்சாங்க, கட்டி முடித்தாங்க. அதை கட்டி முடித்த போது அவர்கள் 3 துவாக்கள் செஞ்சாங்க. மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடித்த பிறகு 3 துவாக்கள் கேட்குறாங்க. ஒன்று என்ன, தன்னுடைய எல்லா தீர்ப்புகளும் அல்லாஹ்வுடைய அந்த முடிவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும், தாம் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் சரியாக இருக்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவர்கள் கேட்டதை கொடுத்தான். இரண்டாவது என்ன, உலகத்தில் எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதையும் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி அதிகாரம் அதற்கு முன்னாலும் துனியாவில் யாருக்கும் வழங்கப்பட்டதில்லை, இனி பின்னாலும் வழங்கப்பட போறதில்லை. மூன்றாவது சொன்னாங்க, யார் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தொழ வேண்டும் என்கிற நியத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வந்து சேர்ந்து இங்க 2 ரக்காத் தொழுவார்களோ அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களை அன்று பிறந்த குழந்தையை போலாக்கு என்று துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துவாவையும் ஏற்றுக்கொண்டான். இதுதான் அந்த ஆலயத்தினுடைய மகத்தான சிறப்பு. ஹஜ் உம்ராவுக்காக உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்தும் இஹ்ராம் தரித்து கொண்டு போகலாம்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா போய் அங்கிருந்து ஹஜ்ஜையோ உம்ராவையோ நாடி இஹ்ராமுடைய நியத்து செய்து புறப்படுவதை தனி சிறப்பாக சொன்னாங்க. யார் ஹஜ்ஜுடைய காலத்தில், இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இல்லை, ஆனால் வாய்ப்பு கிடைத்து அங்கே போய் அங்கேருந்து என்ன செய்யணும், ஹஜ்ஜை நியத்து பண்ணி யார் மக்கா வருகிறார்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இப்படி மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த சிறப்பும் இந்த ரெண்டுமே நம்முடைய மார்க்கத்தில் முதன்மையானது. இந்த ரெண்டு பள்ளிகளுமே கிபிலாவாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. மஸ்ஜிதுல் ஹராம் இன்றைக்கும் கிபிலா, கியாமத்து வரைக்கும் கிபிலா. மஸ்ஜித் அக்ஸாவும் சில காலங்கள் கிபிலாவாக இருந்தது. அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு, அதற்கு பின்னால் இருக்கிற சரித்திரம் ஒரு பெரிய நீண்ட சரித்திரம். இன்று நடக்கிற உலக அரசியல் எல்லாமே இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி தான் நடக்குது. நாம் யூதர்கள், அவர்களுடைய பின்னணிகள், உலகம் முழுக்க அவர்கள் செய்து வைத்திருக்கிற சதிவலைகள், அதையெல்லாம் முழுசா தெரிஞ்சாதான் இப்போ நடக்கிற போர் வரைக்கும் எல்லாவற்றையும் நாம் விளங்க முடியும். யூதர்கள் அவர்கள் தங்களை என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான பிள்ளைகள், மனித இனத்தில் தாங்கள் மட்டும்தான் மனிதர்கள், மற்ற எல்லாமே புழுப்பூச்சிகள் மாதிரி, மற்ற எல்லாருமே ஹைவானாத்துகள், அவங்கள நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ யூதர்களை தவிர மற்றவர்களை கொன்னா தப்பில்லை, யூதர்களை தவிர மற்றவர்களுடைய பொருளை அபகரித்தா தப்பில்லை, மற்றவர்களிடமிருந்து வட்டி லஞ்சம் வாங்கினா தப்பில்லை. இதெல்லாம் கதை இல்லை, திருக்குரான்ல சொல்லப்படுது. யூதர்கள் சொன்னாங்க, லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல், எங்களை தவிர உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் எல்லாருமே வேதம் வழங்கப்படாத உம்மிகள், அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், குற்றப்பிடிக்க மாட்டான். பாருங்க, இதுதான் யூதர்களுடைய அடிப்படை தத்துவம். யோசிச்சு பாருங்க, இவர்கள் மனித குலத்திற்கே விரோதிகளா இல்லையா? தங்களை தவிர மற்றவர்கள் யாருமே மனிதர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் ஹைவான்கள், அவங்கெல்லாம் புழுப்பூச்சிகள். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அவங்கள என்ன செய்யலாம், பண்ணலாம், என்ன வேணாலும் நாங்கள் செய்யலாம். அவங்களுடைய செயல்கள் அப்படித்தானே காட்டுகிறது. அவர்கள் கஸாவிலே நடத்திய அட்டூழியங்களை பாருங்க. இதுவரைக்கும் அவர்கள் கொன்று குவித்தவர்களை நீங்க பாருங்க. அவன் மற்றவனும் ஒரு புழுப்பூச்சியா பார்க்கறான். ஒரு எறும்பை கொன்னா உங்களுக்கு பெருசா என்ன மனசு வலிக்குவா போகுது? இல்லை. ஒரு புழுப்பூச்சியை நீங்க நசுக்கிட்டீங்கன்னா வருத்தமாப்படுவீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை அழிப்பது என்பது புழுப்பூச்சிகளை அழிக்கிற மாதிரி தான் யூதர்கள். அவ்வளவு ஒரு கேடுகட்ட சமுதாயமாகத்தான் இந்த யூதர்கள் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கும் இடைப்பட்ட காலம் 1400 வருடங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில 1400 ஆண்டுகள். இந்த 1400 வருஷத்துல பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் 2 தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு கடைசியாக அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் தான் ரசூல். இதற்கு நடுவுல நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. நபி என்பவர் வேறு, ரசூல் என்பவர் வேறு. அவர் 2 ரசூல்மார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பக்கம் கடைசியா வந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். நடுவுல வந்த எல்லாருமே நபிமார்கள். நிறைய நபிமார்களை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினான். இந்த 1400 வருஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்குமான 1400 வருஷத்துல யூதர்களுக்கு 2 முறை ஏற்றம். 2 முறை அவர்கள் உச்சத்தில் இருந்தாங்க, 2 முறை அவர்கள் படுபாதாளத்தில் தள்ளப்பட்டாங்க. ஒரு முறை ஈராக்கியர்களால் அழிவுக்குள்ளானாங்க, இன்னொரு முறை ஷாமியர்களால் அழிவுக்குள்ளானாங்க. குரான்லையும் அல்லாஹ் சொல்வான், சூரா பனு இஸ்ராயிலுடைய ஆரம்ப வசனங்களை ஓதி பாருங்கள். வகவைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன் வலதஅலுன்ன உலுவன் கபீரான் சொல்வான். பனு இஸ்ராயல்களுக்கு 2 முறை ஏற்றம், 2 முறை வீழ்ச்சி. அதையெல்லாம் அல்லாஹ் திருமறையில சொல்வான். வெறும் வரலாறு அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை வரலாறு. அப்ப அந்த 14 நூற்றாண்டுகள்ல 2 முறை உயர்வு, 2 முறை கடுமையாக அவர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் யார் வர்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூலாக வர்றாங்க. வந்தா அவர்களுடைய வலிமையான குணத்தை போல ஈசா அலைஹிஸ்ஸலாமை ரசூலாக ஏற்பதற்கு பதிலாக அவர்கள் மீது அவதூறு சுமத்தினான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களை வலதுஸினான்னு சொன்னான், அதாவது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைன்னு சொன்னாங்க. யார? ஈசா அலைஹிஸ்ஸலாமே. கிட்டத்தட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் அதற்கு மறுதளித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மோதல் அதிகமாகி அப்போது அந்த ஜெருசலம் பகுதியினுடைய ஆட்சி கட்டுப்பாடு, அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் யூதர்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல,
ஆனால் அந்த ஆட்சியாளர்களை யூதர்கள் தங்களை கையில் போட்டு வைத்துக்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அந்த ஆட்சியாளர்களிடம் என்ன செய்கிறாங்க, புகார் செய்கிறாங்க. இவரை விட்டீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு ஆபத்து என்றெல்லாம் அவங்கள பற்றி சொல்லி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அவரை நாங்கள் கொன்று தூக்கில் ஏற்றிடுறோம்னு சொன்னாங்க யூதர்கள். சரிங்களா? இந்த நிலையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இருப்பிடத்தை அவங்களுடைய தோழர்களில் ஒருத்தனையே காட்டி கொடுக்குறான், ஒரு துரோகி என்னங்க காட்டி கொடுக்குறான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம் தெரிந்து அவர்களை கொலை செய்து தூக்கில் ஏற்றுவதற்கு யூதர்கள் வர்றாங்க. அப்படி வரும்போது தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை வானத்துக்கு உயர்த்தி விடுகிறான். அந்த காட்டி கொடுத்த அந்த துரோகியின் முகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தை போல ஆக்கிடுறான். முகம் ஈசா மாதிரி இருக்குது, உடலுடைய மற்ற பகுதியெல்லாம் அவனுடைய அசல் உருவத்தில் இருக்குது. குழம்புறாங்க, இவர் யாரு என்று அவங்களுக்கு குழப்பம் வருது. இவர் ஈசான்னா அந்த பையனை எங்க காட்டி கொடுத்தவன எங்க, இவன் காட்டி கொடுத்தவனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க என்று குழம்புறாங்க. சரி, முடிவுக்கு வந்துடுறாங்க, இவன் தான் ஈசா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ நாம் அவரை கொண்டு தூக்கில் ஏற்றுவோன்னு சொல்லிட்டோம். தூக்கில் நாங்கள் கொலை செஞ்சு தூக்கில் ஏற்றிட்டாங்க, அவங்கள கொன்னுட்டதாக சொன்னாங்க. இப்போ 3 விதமான கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி. யூதர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் அவரை கொன்னோம், நாங்கள் தான் அவரை சிலுவையில் ஏற்றினோம், அவர் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, இறந்த பிறகு மறுபடி உயிர்த்தெழுந்தார்கள். மறுபடி உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தில் 3 நாள் இருந்து அப்புறம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. அப்போ நமக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான வேறுபாடு எங்கே வருது? நாம் கொல்லப்படவே இல்லைன்னு சொல்கிறோம். குர்ஆன் சொல்லுது, மா கத்தலு, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, ஒமா சலபு, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, வானத்துக்கு உயர்த்தப்பட்டது உண்மை, கொல்லப்பட்டது உண்மை. கொல்லப்பட்ட பிறகு நடுவில் உயிர்த்தெழுந்து வந்து 3 நாள் இருந்தாங்க, அதற்கு பிறகு வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. யூதர்கள் சொல்றான், இல்லை அவர் ஒரு தீய சக்தி, அவரை கொன்னுட்டோன்னு சொல்றான். இதுதாங்க வரலாறு, இதுதான் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அதான் சத்தியம். முந்தைய வேதக்காரர்களுடைய எல்லா கூற்றுகளையும் குர்ஆன் தான் சொல்லும், இது சரி இது தப்பு. அதனால தான் குர்ஆனுக்கு ஒரு பேர் என்ன, முஹைமினன் சொன்னா முன் சென்ற வேதங்களை கண்காணிக்கிற வேதம். அந்த வேதங்கள்ல எது சரி எது தப்பு குர்ஆன் சொல்லும். அப்ப அவங்களுடைய 2 கருத்தையும் குர்ஆன் மறுக்குது. கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. இது யூதர்களுக்கான வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள வரலாறு. சரி, அதற்கு பிறகு இதெல்லாம் எங்க நடக்குது? பைத்துல் மக்திஸ்ல, அந்த மண்ணில் தான் இந்த எல்லா பிரச்சனையும் நடக்குது. அது அன்று முதல் இன்று வரைக்கும் ரத்த மண்ணு தான் அது, இன்னைக்கு எல்லாம் நேற்று அல்ல. அதனுடைய வரலாறே என்னன்னு சொன்னா, என்னங்க கரை வடிந்த ஒரு ரத்த கரை வடிந்த ஒரு வரலாறு தான் பைத்துல் மக்திஸுடைய வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மொத்தத்தில் இந்த பூமியிலிருந்து மேலே போயிட்டாங்க, கியாமத்துக்கு முன்னால வரவிருக்கிறாங்க, வருவாங்க என்பது நம்முடைய நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம், 571 வருஷம் இடைவெளி ஈசாவுக்கும் யாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும். இதற்கு நடுவில், இந்த 500 வருஷத்துக்கு நடுவில் கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்குது, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொன்னவர்கள். யூதர்களை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொன்னவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை சிலுவையில் அறைந்தவர்கள் என்று ஒரு பெரிய அவப்பெயர் யூதர்களுக்கு ஏற்பட்டு, இந்த இடைப்பட்ட காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. ஜெருசலத்திலிருந்து பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இனி இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கட்டிய அந்த சுலைமான் ஆலயம் என்று இன்னைக்கும் அதை கட்டணம் துடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆலயத்தையும் கிறிஸ்தவர்கள் இடித்து தரைமட்டமாக்கி, யூதர்கள் எந்த இடத்தை புனிதமான இடம் சொன்னானோ அந்த இடத்தை கிறிஸ்தவர்கள் குப்பை கொட்டுகிற இடமாக, அசுத்தங்கள் கொட்டுகிற இடமாக மாற்றி வச்சிருந்தாங்க. யூதர்களை அடிச்சு துரத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள். உலகம் முழுக்க யூதம் பரவி கிடக்கிறான். உலகம் முழுக்க எந்த நாட்டிலையும் அவனுக்கு குடியுரிமை இல்லை, எந்த அரசாங்கமும் அவனை ஏற்றுக்க தயாராகவும் இல்லை. ஏன்னா அவர்களுடைய பிறவி குணம் அப்படிப்பட்டது என்பதனால, சதிகாரர்கள் என்பதனால அவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. இந்த நிலையில
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 மக்கால பிறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக 40வது வயதில் அறிவிக்கப்படுறாங்க. அவங்க நபியான பிறகு மக்கால ஒரு நபி வந்திருக்கிறாங்க என்று உலகம் முழுக்க உள்ள இந்த யூதர்கள் கேள்விப்படுறான். அந்த காலகட்டத்தில் உலகத்தில் பரவி இருந்த யூதர்கள் ஒரு கூட்டம் எங்க இருக்கிறாங்க? மதீனால. அன்றைக்கு அதனுடைய பேர் என்ன? யஸ்ரீப். அங்கேயும் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு இவனுடைய சதி வேலைகள் ஆரம்பிக்குது. இப்போ புதுசாக ஒரு நபி வந்துட்டாராமே, இவன் என்ன செய்யறான்? வெளியில இருக்கிறான். மக்காவுடைய காஃபிர்களை தூண்டி வர்றான். அந்த புதுசாக வந்த நபி இடத்துல இதை கேளு, அதை கேளு, இதை பற்றி அவர் பதில் சொல்றாரான்னு பாரு. அப்போ அவர்கிட்ட ரூஹை பற்றி கேளுங்க, ரூஹுனா என்னன்னு கேளுங்க. அவர்கிட்ட துல்கர்னைன்னு ஒரு மன்னர் இருந்தார் இல்லையா, அவரை பற்றி அவர்கிட்ட கேளுங்க. ஒரு காலத்தில் குகையில ஒதுங்கினாங்களே அஸ்ஹாபுல் கஹஃப், அவரை பற்றி கேளுங்க. இவங்க எல்லாம் கேட்க தான் பெருமானார் இடத்துல அந்த மக்காவாசிகள் கேட்பாங்க. அதை ஒட்டி தான் சூரத்துல் கஹஃப்லாம் இறங்குச்சு. வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி கேட்குறாங்களா, நபியை சொல்லுங்கன்னு இறங்குச்சு. சரி, இங்க கேட்கறதுக்கெல்லாம் பெருமானார் பதிலும் சொல்றாங்க வஹி மூலமாக. அதோட நிறுத்தல, கருவின் ரகசியங்களை பற்றி எல்லாம் கேளுங்க. ஒரு குழந்தை கருவுல உருவாகுது, அது தந்தையின் சாயலில் இருப்பது எதனால, தாயின் சாயலில் இருப்பது எதனால அப்படின்னு கேட்க சொல்றாங்க. இப்போ கருவுடைய ரகசியத்தை சொல்ல முடியுமா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை கொண்டு அதற்கும் பதில் சொல்றாங்க. ஒரு தாம்பத்தியத்தில் ஆண் பெண் இருவருடைய விந்தணுக்களில் யாருடைய விந்தணு மிகைக்கிறதோ அதனுடைய சாயல்ல குழந்தை இருக்கும். ஆணுடைய விந்தணு மிகைத்தால் குழந்தை ஆணுடைய சாயல்ல இருக்கும். பெண்ணுடைய விந்தணு மிகைத்தால் குழந்தை பெண்ணுடைய சாயல்ல இருக்கும். அதையும் சொல்றாங்க. அதோட நிறுத்தினாங்களா என்ன? மக்காவாசிகளை அவன் தூண்டுறான், வெளியில இருந்து தூண்டுறான் யூதர்கள். சொர்க்கத்துல முதல் உணவு என்னன்னு கேளுங்க. சொர்க்கத்துக்கு போனா, ஏன்னா அவனுக்கு என்னன்னா இவர் எப்படியாவது பொய்யாக்கணுங்கிறது தான். அவங்க வஹீல இருக்கிறாங்க, சொந்தமாக பேசுறாங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து அல்லவா பதில் வருது. நேரடியா அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கிறாங்களே. அல்லாஹ்வே திருமறையில சொல்வது போல ஃபஇன்னக பிஅயுனினா, நீங்க நம்முடைய நேரடி பார்வையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொர்க்கத்துல முதல் உணவு எதுன்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு சொன்னாங்க, முதல் உணவு என்பது மீன் இறைச்சி தான், சொர்க்கத்தினுடைய முதல் உணவு என்று சொன்னாங்க. ஆக இப்படி என்ன, எப்படியாவது இந்த மக்கா காஃபிர்களை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொய்யாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருந்தாங்க. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த 13 ஆண்டு கால அழைப்பு பணிக்கு பிறகு திருமதீனா வர்றாங்க. மதீனா வந்ததும் இந்த யூதர்களுடைய 3 கூட்டம் மதீனால இருக்கிறான். பனு கைனுகான்னு ஒரு கூட்டம், பனு நதீர்னு ஒரு கூட்டம், பனு குரைலான்னு ஒரு கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கூட்டத்தையுமே அரவணைக்கிறாங்க. அவர்களோடு ஒப்பந்தம் போடுறாங்க. சரி, உன்னுடைய கடந்த கால வரலாறு தெரியும், உன்னுடைய வரலாறு துரோக வரலாறு தான், ஆனாலும் இனிமே ஒழுங்கா இருப்பா. உனக்கும் இந்த மதீனமா நகரத்தில் சகல உரிமைகளும் உண்டு. இந்த மதீனால நீயும் குடியுரிமை பெற்றவன் தான். ஆனா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. ஆனா அவர்களால் சூழ்ச்சி செய்யாமல் இருக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்வான், அவ குல்லமா ஆஹது அஹ்தன், எந்த ஒப்பந்தம் செய்தாலும் நபதஹு ஃபரீகும் மின்ஹும், இவர்கள் அதை மீறி தூக்கி போடத்தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தனா என்ன செய்யறான்? ஒப்பந்தத்தை மீறான். முதல்ல பனு கைனுகா அவன் மீறான். பத்ரு முடிந்ததும் அவர்கள் அடித்து துரத்தப்படுறாங்க. அப்புறம் பனு நதீர் உஹது முடிந்ததும் அவங்க மதீனா விட்டு துரத்தப்படுறாங்க. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பனு குரைலா துரத்தப்படுறாங்க. இதெல்லாம் நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக கடந்து போறேன். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டுக்குள்ள இந்த யூதர்களை பூரா மதீனாவிலிருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. ஏன்னா அவங்க நபியை கொல்ல திட்டம் போடுறான். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும் பின்னால இருந்து ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட முயற்சி பண்றான் இல்லையா? முஸ்லிம் பெண்கள் யூத குடியிருப்பு பகுதிகளுக்கு போனா அவங்களுடைய ஹிஜாபை இழுத்து, இன்னைக்கு இங்க செய்யறான் இல்லையா, இது அன்னைக்கு மதீனால யூதன் செஞ்சான். முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாபை இழுத்து அவங்கள என்ன செய்யறது? மானவங்கப்படுத்துறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கூட்டத்தினரையும் அகற்றி வெளியே தள்ளிட்டாங்க. இவன் அதுக்கப்புறம் மதீனாவை சுற்றி இருக்கிற ஹைபர்ல ஃபதக்ல மதீனாவை சுற்றி இருக்கிற ஏரியாக்களுக்கெல்லாம் பரவி போய் அங்கிருந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர்ல இந்த யூதர்களை தோற்கடித்தாங்க. அப்பயே விரட்டணும்னு பார்த்தாங்க. அவங்க கெஞ்சி கேட்டாங்க, சரி உட்கார்ந்துக்க, எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்கள் உங்களை துரத்துவாங்கன்னு சொல்லி பெருமானார் விட்டு வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ல் மௌத்தானாங்க.
பிறகு செய்தனா அபூபக்கருடைய ஆட்சி காலம் 2 வருஷம். அந்த 2 வருஷத்தில் யூதர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா இந்த பக்கத்தில் இருக்கிற மதீனால இல்லை யூதர்கள், பக்கத்தில் இருக்கிறான் பாருங்க ஹைபர்ல, இவர்கள் அங்கிருந்து கொண்டு எல்லா சதி வேலைகளையும் செய்யறத பார்த்து உமருல்லானவங்க இவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்துனாங்க. இந்த பகுதியில் ஜசீரத்துல் அரபுல எங்கேயுமே இவனுங்க இருக்கக்கூடாது. இவர்கள் உலக மனிதர்களுக்கெல்லாம் விரோதின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹைபர்ல இருந்தும் அடிச்சு துரத்துகிற ஒரு நீண்ட வரலாறு இவர்கள். அந்த நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற ஜோர்டானு, இன்னைக்கு இருக்கிற சிரியா, இப்ப இருக்கிற பைத்துல் மக்திஸ், ஜெரிகோ, இந்த பகுதிகளுக்கெல்லாம் அங்க பரவி போயிடுறான். இந்த நிலையில தான் பைத்துல் மக்திஸ் என்னங்க ஹஜ்ரத் உமருல்லானுடைய காலத்தில் இப்போ பைத்துல் மக்திஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு இந்த பைத்துல் மக்திஸ், அன்னைக்கு அதுக்கு பேர் முழுக்க சிரியா தான், ஷாமு தான். அதனுடைய ஒரு பகுதியை அபு உபைதா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வெற்றி கொள்றாங்க. திமிஷ்கு அதை சுற்றி உள்ள பகுதியை, கஸ்ஸா இருக்குது அது அம்ர் இப்னுல் ஆஸ் வெற்றி கொள்றாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் அதை வெற்றி கொள்றாங்க. இந்த 2 பேருமே அந்த காலத்தில் தகவல் தொடர்பு இல்லை இல்லையா. அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களும் அந்த ஜெருசலம் நகரத்தினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுறாங்க, நாங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்க முஸ்லீம்களாக மாறுங்க, நாங்கள் குதுஸை வெற்றி கொள்ள வந்திருக்கோம்னு சொல்லி. அந்த ஆளுநர் என்ன திருப்பி பதில் அனுப்புனார்னா, ஆளுநரோ அல்லது அந்த கிறிஸ்துவ பாதிரியாரோ, இல்லை இந்த அக்ஸா நகரத்தை நீ எல்லாம் வெற்றி கொள்ள முடியாது, அதை வெற்றி கொள்றதுக்கு அல்லாஹ் ஒருத்தரை வச்சிருக்கிறான், அவர் யாரு என்று எங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட அந்த தன்மை இல்லைன்னு பதில் கடிதம் அனுப்புறான். அம்ர் இப்னுல் ஆஸ் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது, இவன் சொல்ற தன்மைகள்லாம் உமர்கிட்ட தான் இருக்குது. உமருக்கு கடிதம் எழுதுறாங்க, நீங்க வந்தா தான் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ள முடியும் போல் தெரியுதுன்னு சொல்லி. மறுபக்கம் இந்த பக்கம் யாருங்க, அபு உபைதா இப்னுல் ஜர்ரா, அவங்க என்ன செய்யறாங்க, ஜெருசலம் நகரத்தை முற்றுகையிடுகிறாங்க. எல்லாமே கோட்டைகள் நிறைந்த பகுதி அது. இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாரும் அந்த கோட்டைகளுக்குள் பத்திரமா இருக்கிறான். இவங்க ஒண்ணுமே செய்ய முடியாம திகைச்சு நிற்கிறாங்க. ஒரு நாள் அந்த பாதிரியார்கள் கோட்டைக்கு மேலே ஏறுறாங்க. ஏறி சுற்றி நிற்கிற முஸ்லிம்களை எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பாதிரியார் சொன்னார், நீங்கள் இப்படியே கியாமத்து வரைக்கும் நின்னாலும் இந்த நகரத்தை உங்களால் வெற்றி கொள்ள முடியாதுங்கிறான். இப்படியே நின்னாலும் கியாமத்து வரைக்கும் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. முஸ்லீம் படைகள் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து அந்த பாதிரியார் சொன்னால், ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியாது. இதை வெற்றி கொள்பவர் யார், அவர் ஒரு ஏழ்மையான எளிமையான அரசர் என்று எங்கள் வேதத்தில் வந்திருக்குது. அவர் போட்டிருக்கிற சட்டையில் கூட ஒட்டு துணி இருக்குன்னு வந்திருக்குது. உங்கள்கிட்ட யார்ட்டையும் அப்படி சட்டையெல்லாம் இல்லை, எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் நல்ல ஜம்முன்னு இருக்கிறீங்க. அவர் ஏழை அரசர், எளிமையான அரசர்னு சொல்லி. அபூ உபைதா யோசிக்கிறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது, அப்படி பார்த்தா இந்த தன்மையெல்லாம் ஹஜ்ரத் உமர்கிட்ட தான் இருக்குது. அவரும் கடிதம் எழுதுறாரு. ஏற்கனவே அம்ர் இப்னுல் ஆஸ் எழுதிட்டாங்க, இப்போ இவர் எழுதுறாரு. இவங்க கோட்டையிலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வர முடியல. அவங்க இப்படி சொல்றானுங்க, ஒருவேளை அந்த அரசர் நீங்க தான், நீங்க வந்தாதான் அக்ஸா வெற்றி கொள்ள முடியும் என்று. ஹஜ்ரத் சையதுனா உமர் அவர்கள் தன்னுடைய அடிமையோடு மதீனாவிலிருந்து ஜெருசலம் நகரத்திற்கு வர்றாங்க. ஒரே ஒட்டகத்தில் 2 பேரும் வர்றாங்க. 2 ஒட்டகத்தில் வரல, ஒரு ஒட்டகத்தில் மாறி மாறி. கொஞ்ச நேரம் உமர் உட்கார்ந்துருந்தா அடிமை கீழே நடப்பாரு, கொஞ்ச நேரம் அடிமை உட்கார்ந்துருந்தா உமர் மேலே என்னங்க இருப்பாங்க. இப்படியாக மாறி மாறி வர்றாங்க. பைத்துல் மக்திஸ் நகரமும் நெருங்குது. நெருங்குற நேரத்தில் ஒட்டகத்தில் உட்கார்ற முறை யாருக்கு வருது, அந்த அடிமைக்கு வருது. உமர் கீழே இறங்கி நடக்க வேண்டியது வருது. இந்த அடிமை சொல்றாரு, நீங்க ஹலீஃபா, நகரம் பக்கத்தில் வந்துருச்சு, மக்கள் உங்களை எல்லாம் வரவேற்க நின்றுட்டு இருக்கிறாங்க, இப்போ நான் மேலே நீங்க கீழே நின்னா முறை இல்லை இல்லையா, அதனால நான் கீழே இறங்கி நடக்கிறேன், நீங்க மேலே உட்காருங்க. உமர் சொன்னாங்க, முறை தான், இப்போ நான் நடக்கிற முறை, நீ உட்கார்ந்து வர்ற முறை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன நாம் ஆரம்பத்தில் பேசணுமோ அப்படிதான். இதாங்க அதில் செய்தனா உமருடைய நேர்மையும் நீதியும். அண்ணல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் உமருடைய ஆட்சின்னு சொன்னாங்களே, வார்த்தை ஜாலம் அல்ல, அது வாய் வார்த்தை அல்ல, முழு வரலாறை படிச்சுட்டு தான் காந்தியடிகள் சொன்னாங்க, இந்தியாவில் உமருடைய ஆட்சி வேண்டும் என்று. அடிமைக்கு சொன்னாங்க, இல்லப்பா முறை என்னுடையது, இப்போ நடக்கணும், நீ ஒட்டகத்தில் தான் உட்கார்ந்து வரணும். அங்கே அபூ உபைதா எல்லாரும் வரவேற்க பார்த்துருந்தா அடிமை மேலே உட்கார்ந்து வர்றாரு, ஹலீஃபா கீழே நடந்து வர்றாரு. ஹலீஃபா கீழே நடந்து வர்றாரு, எவ்வளோ பெரிய காட்சி பாருங்க. ரெண்டாவது பார்த்தா எல்லா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குது. அபூ உபைதா சொல்றாங்க, உமர் அவர்களே
இந்த நகரம் அன்றைக்கு சிரியாங்கிறது ஒரு நாகரீக பழமையான நகரம். இந்த நகரத்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம பாஷையில் சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்ல சட்டையை போட்டுக்கலாமே, நாங்கள் கொடுக்குறோம், இதை மாற்றுங்களேன்னு சொல்லி. அப்போ தான் வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தை ஹஜ்ரத் உமர் சொல்லுவாங்க, நஹ்னு கௌமன் அஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், நாம் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்திய சமுதாயம். இஸ்லாம் இஸ்லாம் அல்லாத வேறொன்றை கொண்டு ஆடையில கண்ணியம் இருக்குது, அதுல கண்ணியம் இருக்குது என்று தேடினால் அதெல்லாம் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவான். இந்த சட்டையெல்லாம் மாற்ற முடியாதுன்ட்டான். உமர் வர்றாங்க, பாதிரியார்களுக்கு தகவல் சொல்லப்படுது. பாதிரியார்கள் உமரை பார்க்குறாங்க, அவங்களுடைய வேதத்தை திறக்கிறாங்க. உமரை பற்றி என்ன இஞ்சியில் சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் குரானில் சூரா ஃபத்தஹ் ஓதி பாருங்க. மசலுஹும் ஃபித் தௌராத் வ மசலுஹும் ஃபில் இன்ஜீல். சஹாபாக்களை பற்றி தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இஞ்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பார்க்குறாங்க இஞ்சியில் எடுத்து, இவர் தான் அந்த மன்னர், நாங்கள் எதிர்பார்த்த ஏழை மன்னர் இவர் தான், இவர் கையில் சாவியை கொடுப்போம், இந்தாங்க உமரையும் சாவியை கொடுக்குறாங்க. உமர்தானவர்கள் சாவியை வாங்கி, அக்ஸா எது, ஏன்னா மஸ்ஜித் அக்ஸாங்கிறது போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிஸியாரெல்லாம் போகிறாங்க. குதுசுங்கிறது பல நிலப்பரப்பு, ஒரு பெரிய பறந்து விரிந்த நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல ஒரு ஏரியா தான் மஸ்ஜித் அக்ஸா. இப்போ மஸ்ஜித் அக்ஸான்னு படத்தில் காட்டுவாங்க, அதுக்கு பேர் அது மஸ்ஜித் அக்ஸா இல்லை, அதுக்கு பேர் குப்பத்து சஹ்ரா. அது மர்வானுங்கிற மன்னர் பின்னால் கட்டினது, அது மர்வானுங்கிறவர் கட்டினார். அதை பற்றி ஒரு பெரிய கதை இருக்குது குப்பத்து சஹ்ராவை பற்றி. சஃபா மர்வா மலை எப்படிங்க இன்னைக்கு அது எப்படி இருக்குது, அதே மாதிரி அன்னைக்கு குப்பத்து சஹ்ரா. இப்போ எங்கே மஸ்ஜித் அக்ஸா இருக்குது, உமர்தானும் தேடுறாங்க. அந்த பாதிரியார்கள்ட்ட கேட்குறாங்க, எப்பா இங்கே அக்ஸா எங்கப்பா இருக்குது? பாதிரியார்கள் சொல்கிறாங்க, இதுதான் அக்ஸா. எதை அக்ஸான்னு காட்டுறாங்களோ பார்த்தா குப்பை கூலமாக கிடக்குது. அசிங்கம் தான். இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மேலுள்ள வெறுப்புல அவன் வழிபட்ட இடமா அசிங்கமாக்கியா, குப்பையாக்கு. இங்கே நம்ம நாட்டில் அப்படி செய்கிறானா இல்லையா, பள்ளிவாசலை இடித்து அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தானே அந்த இடத்த கூட்டி போயிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கூட்டி போயிருக்கிறத பார்த்ததும் அத்தனை பேரும் அரண்டு போயிடுறாங்க. என்னடா இது, கலீஃபா இறங்கிட்டாரு, எல்லாம் அங்கே இருக்கிற மற்ற ஆளுநர்கள் அபூ உபைதா எல்லாம் இறங்கிட்டாங்க. எல்லாருமாக சேர்ந்து முதல்ல இடத்தை சுத்தப்படுத்துகிறாங்க. இடத்தை சுத்தப்படுத்தின பிறகு அந்த இடத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிலாலை பாங்கு சொல்றாங்க. பிலால் தான் முதல்ல அக்ஸால பாங்கு சொன்ன பெருமைக்குரியவர் அவர் தான். காபால முதல்ல பாங்கு சொன்னதும் பிலால் தான். மஸ்ஜித் அக்ஸால முதல்ல பாங்கு சொன்னதும் பிலால் தான். யோசிச்சு பாருங்க, ரெண்டு காபாவிலும் ரெண்டு கிப்லாவிலும் பாங்கு சொன்ன பெருமை யாருக்குரியது? பிலால் தான் அவங்களுக்குரியது. பிலால் பாங்கு சொல்றாங்க, அங்கே ஜமாத்தாக என்னங்க தொழுகை நடக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே அந்த அக்ஸாவுடைய தொழுகை பள்ளிவாசல் எல்லாம் இப்போவுமே அந்த அக்ஸா வளாகத்தில் பார்க்கலாம். உமர் தொழுத இடம்லாம் இருக்குது, மஸ்ஜிது உமர். ஏன்னா அந்த வரலாறுகளை அவங்க பாதுகாக்கிறாங்க. அங்கே கீழே ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் என்னங்க அரபி தெரிஞ்சா அவங்க இன்னுமே விளக்குறாங்க அந்த முழு வரலாறு. உமர் வந்த இடம், எங்கே வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு மேராஜுக்கு எங்கிருந்து போனாங்க, எல்லாமே அங்கே வரலாறுகளாக என்னங்க இருக்குது. ஹஜ்ரத் உமர் வெற்றி கொண்டாகி விட்டார். இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 16 மஸ்ஜித் அக்ஸாவை வெற்றி கொள்ளும் போது அந்த நகரத்தை சுற்றி ஒரு யூதம் கிடையாது, ஒருத்தன் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். உமர் ரலியல்லாஹுடைய பெருந்தன்மையை பாருங்க. சரி, என்னதான் இருந்தாலும் முஸ்லிம்களுடைய இறக்க குணத்தை பாருங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நகரத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்குதா இல்லையா? யாருக்கு? யூதர்களுக்கும். அவங்களுடைய முன்னோர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வாழ்ந்த பூமி தானே. அதனால என்ன பண்றாங்க, யூதர்கள் இந்த மன்னருக்கு ஜியாரத்துக்கு வந்துட்டு போகலாம். ஜியாரத்துக்கு அவனுக்கும் அது புனித ஆலயம், ஜியாரத்துக்கு வரலாம், ஆனால் தங்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்பயே கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, வேண்டாம் கலீஃபா, இந்த பயிர்களை உள்ள விடாதீங்க, இல்லப்பா இருக்கட்டும், ஜியாரத்துக்கு வரட்டும், இங்க தங்கக்கூடாது, இங்க அவனுக்கு வீடெல்லாம் கொடுக்காதீங்க, வரட்டும், வந்து ஜியாரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பெருந்தன்மை. இந்த யூதர்களுக்கு முதல்ல கருணை காட்டிய ஆட்சியாளர் ஹஜ்ரத் உமர் தான். இல்லையானா அவன் நன்றி கட்ட ஒரு கூட்டங்க, உலகத்தில் அவன மாதிரியான நன்றி கட்ட ஒரு கூட்டமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்துட்டான், வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யூதர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படுறாங்க. உள்ள வரலாம், ஜியாரத்து செய்யலாம், உள்ள வரலாம், ஜியாரத்து பண்ணலாம். இப்படியே தான் போயிட்டு இருக்குது. பின்னால் வந்த எல்லா ஹலீஃபாக்களும், ஹஜ்ரத் உஸ்மான், பின்னால் ஹஜ்ரத் அலி, துருக்கிய கிலாஃபத்து வரைக்கும், துருக்கிய கிலாஃபத்து 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. அவர்கள் கால வரைக்கும் யூதர்கள் வருவதை எந்த ஹலீஃபாவும் தடுக்கல. சரிவா,
உன்னுடைய கடமை, உன்னுடைய மத இது என்ன, எல்லாத்தையும் செய். முஸ்லிம்கள் மட்டும்தாங்க தங்களுடைய மஸ்ஜிதை சுற்றி இன்னொரு மதத்துக்காரன் அவன் வழிபாட்டை செய்கிறதுக்கு அனுமதித்த ஒரே கூட்டம் முஸ்லிம்கள் தான். இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரியணும். நீங்கள் இதை எவ்வளோ பெரிய பெருந்தன்மை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். கிறிஸ்தவர்களுக்கான அவங்க புனிதமாக்குறதுக்கிற இடம் தனியாக இருக்குது, யூதர்கள் புனிதமாக்குறதுக்கிற இடம் தனியாக இருக்குது. ஏன் முஸ்லிம்கள் கையில் அக்ஸா இருந்த காலத்தில் அதையெல்லாம் தரைமட்டமாக்கணும்னு நினச்சிருந்தா முடியுமா? முடியாதா? ஏன் முஸ்லிம்கள் செய்யலை? இந்த உம்மத்து எவ்வளோ பெருந்தன்மையான இதாங்க. துருக்கிய ஹிலாஃபத்து வரைக்கும் இதாங்க நடந்துச்சு. ஆக உமருல்லானவர்கள் உள்ள வர சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் கையில் தான் இந்த ஆலயம் என்னங்க இருந்து கொண்டு இருக்குது. இந்த நிலையில ஹிஜ்ரி 492 5ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் எப்படியாவது மறுபடியும் ஜெருசலத்தை நாம மீட்டெடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி வச்சிருக்காரோ நல்லா பாருங்க. ஜெருசலம் யார் கையில இருக்குதோ இந்த உலகத்தை அவர் கட்டுப்படுத்தி வைத்திருப்பார். அல்லாஹ் அப்படி ஒரு ரகசியம் வச்சிருக்கிறாங்க. வரலாறும் அப்படிதான் சொல்லுது. ஜெருசலம் முஸ்லிம்கள் கையில் இருந்த வரைக்கும் முஸ்லிம்கள் தான், இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடு அவங்க கையில தான். இப்ப என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படியாவது மீட்டெடுக்கணும். அது வரைக்கும் கூட யூதர்கள் வலுப்பெறல, இவங்க மீட்டெடுக்கணும்னு பார்க்குறாங்க. 492 அதான் சிலுவை போருங்கிறோம். முதல் சிலுவை போர், 2வது சிலுவை போர்னு சொல்லி அவன் என்ன பண்றான், 492 மறுபடியும் அக்ஸாவை கைப்பற்றி ஜெருசலத்தை கிறிஸ்தவன் அவன் கையில கொண்டு வந்துடுறான். கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் யார் கையில் இருக்குது, கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது. 90 வருடங்களுக்கு பிறகு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க படையெடுத்து மறுபடியும் அக்ஸாவை என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து மீட்டெடுக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான சண்டை தான். மீட்டெடுக்கிறாங்க. அவங்க மீட்டெடுத்த பிறகு அவங்க காலத்தில் பெரிய மெம்பர்லாம் என்ன செய்யறாங்க, தயார் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த அடையாளங்கள் அந்த வரலாறுகள் எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அக்ஸாவை அவங்க மீட்டெடுத்துட்டாங்க. அவர்கள் மீட்டெடுத்த பிறகு இன்னைக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு கற்பனையான போலியான ஒரு நாடு உருவாச்சு இல்லையா, அந்த நாடு உருவாகிற வரைக்கும் அக்ஸா முஸ்லிம்கள் கையில தான் இருக்குது. இடையில பல ஆட்சிகள், அந்த வரலாறுகளுக்குள்ள நாம போக முடியாது. இதுக்கு இடையில ஸ்பெயின் வெற்றி கொண்டாங்க முஸ்லிம்கள், தாரிக் இப்னு ஜியாதுடைய தலைமையில ஸ்பெயினை வெற்றி கொள்றாங்க. யார்கிட்ட இருந்து, கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து வெற்றி கொள்றாங்க. அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்களை வீழ்த்துறதுக்கு யூதர்கள் முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. அதனால இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கிறிஸ்தவர்களை சரி நம்ம இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணானேன்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஸ்பெயின்ல யூதர்களை விட்டுட்டாங்க. சரி உள்ள வாப்பா. ஸ்பெயினுங்கிறது அன்றைய அறிவு பொக்கிஷம். அது எல்லா நாட்டில இருந்தும் அறிவை கற்றுக்கொள்ள எங்க வருவாங்க, ஸ்பெயினுக்கு தான் வருவாங்க. முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல, தொழில்நுட்பத்துல, வரலாறு காணாத கட்டடக்கலையில அவங்க உருவாக்கி வைத்திருந்த வளர்ச்சி என்பது அளப்பரியது. அங்கேயே யூதன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், கொஞ்சம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டான். யாரோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கிறிஸ்தவர்களோடு கை ஓத்துக்கிட்டான். அது ஒரு என்னங்க சதி வரலாறு. அது ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு ஸ்பெயின் வீழ்ச்சி என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. ஸ்பெயின் முஸ்லிம்கள் கைவசம் இருந்து என்னங்க போகுது. இந்த பக்கம் துருக்கிய ஹிலாஃபத், உஸ்மானிய ஹிலாஃபத்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரண்டு நீண்டு விரிபட்ட ஒரு பெரிய ஹிலாஃபத்துங்க. அது என்னங்க கொஞ்சம் வரலாற்றில் வலுவாகவும் இருந்தது, கொஞ்சம் அவ்வப்போது பலவீனம் அடையவும் செய்கிறது. இந்த நிலையில தான் உலகத்தை யாருக்கு அப்படியே கடைபிடிக்கிறாங்க, கைப்பற்றுகிறார்கள், பிரிட்டானியர்கள், ஆங்கிலேயர்கள். எல்லா நாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கைப்பற்றுகிறான். இந்தியாவை கைப்பற்றுகிறான், எல்லா நாட்டையும் கைப்பற்றுகிறான் இல்லையா. அந்த நேரத்தில் ஹிலாஃபத்து இருக்குது, துருக்கிய ஹிலாஃபத் என்னங்க இருக்குது. கடைசி கால 1900கள் ஆரம்பித்த பிறகு இந்த துருக்கிய ஹிலாஃபத்து கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடையுது. ஆங்கிலேயர்கள் எப்படியாவது இந்த ஹிலாஃபத்தை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாஹி அலைஹி மால்டா சிறையில் இருக்கிறாங்க. மால்டா சிறையில் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு ஆங்கிலேய அதிகாரி வரப்போக இருப்பார், கொஞ்சம் அழகா நல்லா பேசுவார். அந்த ஆங்கிலேய அதிகாரிட்ட ஷேகுல் ஹிந்து கேட்குறாங்க, எப்பா துருக்கிய ஹிலாஃபத்து அது வீக்காக தான் இருக்குது, அது பலவீனமாக தான் இருக்குது, நீங்கள் அதை வீழ்த்துறதுக்கு ஏன்பா இவ்வளவு சூழ்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொன்னால், என்னதான் பலவீனமாக இருந்தாலும் இந்த துருக்கிய ஹிலாஃபத்து ஒரு ஃபத்வா கொடுத்துச்சுன்னு வைங்க, ஹலீஃபா ஒரு ஃபத்வா கொடுத்தாரு, முஸ்லிம்களை எல்லாரும் ஜிஹாதுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஃபத்வா கொடுத்தா கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்துருவான். ஹிலாஃபத்தை நாங்கள் என்னைக்கும் சராசரியாக சாதாரணமாக மதிப்பு போடவே மாட்டோம், அதனால இந்த ஹிலாஃபத்தை நாங்கள் வீழ்த்தியே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. கடைசி ஹலீஃபா அப்துல் ஹமீது
அவர்கிட்ட என்ன செய்யறானுங்க, யூதர்கள் என்ன பண்றான், என்னென்னமோ பேச்சுவார்த்தைகள் நடத்துறான். இந்த பலஸ்தீனத்தில் எங்களுக்கு இடம் கொடுங்க, ஏன்னா இதுவரைக்கும் அவன் அங்கே குடி போகலை. நான் ஏற்கனவே சொல்லலையா, போகலாம் ஜியாரத்துக்கு போகலாம், குடி போகலை. இவன் அவர்கிட்ட போய் கஞ்சுறான். ஏன்னா உலக வங்கி உலகம் பூரா பேங்கை உருவாக்கி வச்சிருக்கிறான், வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். உலக பொருளாதாரத்தை நாசமாக்குனது இந்த யூதர்கள் தான். இந்த யூதர்கள் இவன் காசை கொடுத்து லஞ்சம் கொடுத்து உள்ள போறதுக்கு முயற்சிக்கிறான். அந்த கடைசி ஹலீஃபாவும் உறுதியா இருந்த ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன, நீ உள்ள வரலாம் போகலாம், அவ்வளவுதான், இடம்லாம் கொடுக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அப்ப இவன் சும்மா இருப்பானா, அவரை வீழ்த்தணும், கடைசி ஹலீஃபா வீழ்த்தணும். அதுக்கு பலியாகிறது யாரு, முஸ்லிம்கள்ல இருந்து தான் எதிரியும் வருவான். முஸ்தபா கமால் அத்தாத்துருக்குன்னு ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவனை கண்டுபிடித்து பாருப்பா, இதுக்கு எதிராக நீ தான் என்ன செய்யணும், வேலை செய்யணும், இந்த ஹிலாஃபத்தை வீழ்த்தணும். இந்த பக்கம் அவரை தூண்டி விடுறான், அந்த பக்கம் எல்லா இஸ்லாமியும் இப்ப இருக்கிற இந்த பஹ்ரைனு கிடையாது, இப்ப இருக்கிற சவுதின்னு கிடையாது, இப்ப இருக்கிற கத்தரு துபாய் மஸ்கத் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒரு ஹிலாஃபத்துக்கு கீழே இருக்குது. அரபு மக்கள்கிட்ட போய் தூண்டி விடுறான், நீங்க அரபுகள்ங்க, நீங்க அரபுகள், உங்களை போய் துருக்கி ஆட்சி செய்யறதா, அங்க அப்படி தோண்டி விடுறான். அவன் அரபு மொழி அல்லாதவன், நீ உங்களை போய் அவன் எப்படி ஆட்சி செய்யலாம், அங்க அப்படி தூண்டி விடுறான். எனவே ஹிலாஃபத்துக்கு எதிராக துருக்கியிலையும் பிரச்சனை, கமால் அத்தாத்துருக்கு மூலமாக இன்னொரு பக்கம் அரபுகளுக்கு மத்தியிலையும் பிரச்சனை. இந்த நிலையில ஹிலாஃபத்து 1924 முழுசாக வீழ்ச்சி அடைகிறது. இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடந்த காலத்தில் ஹிலாஃபத் இயக்கம் தனியா ஒன்று இருந்துச்சு. அந்த வரலாறுகளை படிங்க வாலிபர்கள், அதையெல்லாம் படிச்சாதான் இன்றைய அரசியல் உங்களுக்கு புரியும். 1924 பாருங்க, 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷம் ஹிலாஃபத்து வீழ்ந்து அரபு நாடுகள் குட்டி குட்டி நாடுகளா இன்னைக்கு பாக்குறீங்க இல்லையா, துண்டு துண்டாக, சின்ன சின்ன நிலப்பரப்புகளாக பலருக்கும் பல நாடுகள் போய் எல்லா வலிமையும் வலுவையும் இழந்தாகி விட்டது. இந்த நிலையில யூதர்களுடைய முயற்சி, பலஸ்தீன் மண்ணில் இடம் பிடிக்கணும், இடம் வாங்கணும். ஏன்னா அது வரைக்கும் போலாம் வரலாம், அங்க அவனுக்கு இடம் இல்லை. இப்ப ஹிலாஃபத்து வீழ்ந்து போச்சு, கேட்கறதுக்கு இப்ப யாருமே இல்லை. இப்ப என்ன செய்யறான், அவனுடைய அந்த பொருளாதார, உலகம் முழுக்க வங்கிகள் அவன் தான் வச்சிருக்கிறான், அந்த பொருளாதாரத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனுக்குள் இடம் வாங்க ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்குறான். இப்ப அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் இல்லை, ஹிலாஃபத்து இல்லை, உள்ள போறான், இடம் வாங்கி உள்ள போய் கணிசமான இடங்களை வாங்கிட்டாங்க. கணிசமான இடங்களை என்ன செய்யறான், வாங்குறான். இதற்கு பிரிட்டன் உதவி செய்யுது. பிரிட்டன் முதல் உலக போர், 2ஆம் உலக போர் என்று ஒரு பெரிய வரலாறு இருக்குது. பிரிட்டிஷ் முழுசா உதவி செய்து. ஐரோப்பியர்கள் ஒரு காலத்துல யூதர்களை கேவலமா கருதுனாங்க. அந்த காலத்துல யூதன் அப்படின்னா நாய் பண்டின்னு திட்டுற மாதிரிங்க. ஒரு ஆளை திட்டுறதா இருந்தா போடா யூத பயிலுன்னு திட்டுவாங்க. என்ன அர்த்தம், போடா பண்டின்னு அர்த்தம், போடா நாயின்னு அர்த்தம். இப்படிதான் ஒரு காலத்துல ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இப்ப கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கை ஒத்து கொண்டாங்க. இவங்களுக்கு அங்க ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் எல்லாருமா சேர்ந்து அங்க ஒரு நாட்டை உருவாக்கணும். யாருக்கு, யூதர்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்குறான். அப்படியே வாங்கி வாங்கி ஒரு கட்டத்தில் இஸ்ரேலுங்கிற ஒரு குட்டி நாட்டை உருவாக்கியறான். அந்த துயரம் நடந்து 75 ஆண்டுகள் என்னங்க ஆச்சு. நாட்டை பிடிச்சதுமே அடுத்த கட்டம் என்ன செய்யறான் பாருங்க. இப்ப இவன் ஏற்கனவே 5000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்கானா இல்லையா. ஒரு முஸ்லீம் ஒரு பங்களால குடியிருப்பாரு. இவன் கோர்ட்ல போய் கேஸ் போடுவான், இந்த வீடு இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எங்க தாத்தாவுக்கு தாத்தா அவங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு கேஸ் போட வேண்டியது. நம்ம நாட்டில் என்ன நடக்குது, அதே கதை தான். யோசிச்சு பாருங்க. கோர்ட் எப்ப அந்த வீட்டை காலி பண்ணும், இது அவன் வீடு, இன்னும் எத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், அவன் எப்ப இருக்கிறான், 4000, 5000 வருஷத்துக்கு முன்னால, இல்ல அவன் வீடு காலி பண்ணு. இப்படி பல பேர்த்த காலி பண்ணா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு கைடா வந்தவர் ஒரு வீட்டை காட்டியே என்ற சொன்னார், நாங்க குடும்பத்தோட வாழ்ந்த வீடுங்க, இதை எங்க வீடுன்னு சொல்லி பறிச்சுட்டாங்க, இப்ப யூதம் உட்காந்துருக்கான்னு சொன்னார். இப்படி என்ன செஞ்சாங்க பண்ணானுங்க. அப்படி ஏகப்பட்ட முஸ்லிம்கள் அவங்களுடைய இடங்கள், அவங்களுடைய மனைகள் எல்லாத்தையும் அபகரிக்கப்பட்டது. அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குவான், மிச்சத்தை பூரா அபகரிப்பான். அபகரித்து நாட்டை என்ன செய்யறான், விரிவுபடுத்துறான். சுருக்கமாகத்தான் சொல்றேன், பெரிய வரலாறு. ஜெருசலம் நகரம் இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு இல்லையா, அந்த நகரத்தை மேற்கு ஜெருசலம், கிழக்கு ஜெருசலம் என்று 2ஆ பிரிச்சு, அதுல ஒரு பகுதி யூதர்களுக்கு, ஒரு பகுதி ஜோர்டான் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னான். படிப்படியா முழு அந்த ஜெருசலத்தை அவனே கைப்பற்றினான். மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற ஏரியா உட்பட எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கைப்பற்றி
ஒரு பெரிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்து முழு நகரத்தையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான். இப்போ ஜெருசலம்ங்கிறது முழுக்க முழுக்க அவங்க கையில் தான் இருக்குது. அக்ஸா எங்கே இருக்குதோ அது யூதனுடைய கையில் தான் இருக்குது. ஆக இப்படி கேஸ் போட்டு என்ன செய்யறது, இடங்களை பறிக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த அமெரிக்கா தான் ஃபுல்லாக அவனுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நடக்கிற ட்ரம்ப் யாரை காப்பாத்துறாரு நீங்க பாருங்க. இஸ்லாமிய நாடுகள் அவனை நம்பி அவனுக்கு இராணுவ தளங்களை அமைக்கிறதுக்கு எல்லாம் உதவி செஞ்சான். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் கதறான். ஏன்னா அமெரிக்கா கண்டுக்கிறதாக இல்லை. அவன் கவலை பூரா இஸ்ரேல் தான். இஸ்ரேல் அவனுடைய கள்ள குழந்தை. யாருக்கு? அமெரிக்காவுக்கான கள்ள குழந்தை தான் இஸ்ரேல். அவனுக்கு அந்த கள்ள குழந்தையை காப்பாற்றணும், அதுதான் அவனுடைய பிரச்சனையை தவிர இந்த அரபு நாடுகள் எக்கேடு கட்டாலும் அவனுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஆக ஒரு பெரிய துரோக வரலாறுங்க. ஒரு இல்லாத ஒரு கற்பனையான நாட்டை உருவாக்கி அந்த நாட்டை அவங்க கையில கொடுத்து அந்த பூர்வீக மக்கள் அந்த மக்களை சொந்த நாட்டில் அகதிகளாக்கி அவங்கள நாடோடிகளாக ஆக்கி பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து சொல்ல முடியாத துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் அவர்களை ஆளாக்கி தான் இன்றைக்கு அந்த நகரம் இஸ்ரேலுங்கிற அந்த குட்டி நாடு அபகரிக்கப்பட்ட ஒரு நாடு என்னங்க இருக்குது. இப்படி தான் வந்துச்சு. வரலாறு முழுக்க முஸ்லிம்கள் யூதர்களுக்கு செஞ்சதெல்லாம் நன்மை. ஆனால் யூதர்கள் வரலாறு முழுக்க முஸ்லிம்களுக்கு செய்ததெல்லாம் துரோகம்தான். அதனால யார் மீது வேணாலும் கருணை காட்டலாங்க. ஆனால் இந்த யூத கொடுங்கோலர்கள் மீது கருணையே காட்டக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல எந்த சமுதாயத்தை இப்படி தண்டிக்கலைங்க. ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பன்றியாக மாத்துறான், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குரங்குகளாக மாத்துறான். இந்த ரெண்டு யாருக்கு நடக்குது? யூதர்களுக்கு தான் நடக்குது. யூதர்கள ஒரு கூட்டம் பன்றி, யூதர்கள்ல ஒரு கூட்டம் குரங்கு. காஃபிர்களை கூட உலகத்துல யாரையும் அல்லாஹ் பன்றியாக மாத்தி தண்டிக்கல. காஃபிர்கள்ல கூட யாரையும் அல்லாஹ் குரங்காக மாத்தி தண்டிக்கல. ஆனா இந்த கூட்டத்தை அல்லாஹ் பன்றிகளாக குரங்குகளை அல்லாஹ் மாற்றுகிறான் என்று சொன்னா இவர்கள் எவ்வளவு கேடுகட்ட ஒரு சமுதாயம் என்பதை எண்ணி பாருங்க. அருமையானவர்களே, இதுதான் அக்ஸாவுடைய வரலாறு. நீண்ட நெடுங்காலம் இந்த உம்மத்துடைய கரங்களில் இருந்தது. இடையில கொஞ்ச காலம் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினாலும் முஸ்லிம்கள் மறுபடியும் அதை போராடி வென்றெடுத்தாங்க. இதுல இன்னொன்றையும் நாம தெரியணும். இந்த இஸ்ரேல் உருவான நேரத்தில் அன்னைக்கு அரபு நாடுகள் சண்டை போட்டான். அரபு இஸ்ரேல் வார் நடந்துச்சு. முதல் போரும் நடந்துச்சு. என்ன வேடிக்கைன்னு சொன்னா அந்த முதல் போர்ல முஸ்லிம்கள் கை தான் ஓங்குது, அரபு நாடுகளுடைய கை ஓங்குதுங்க. அரபு நாடுகள் ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயிச்சா இஸ்ரேலை மறுபடியும் பிடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன சூழ்ச்சி நடந்ததோ தெரியல, வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று போர் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு உலக சூழ்ச்சி என்ன நமக்கு தெரியல. இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்ச்சிங்கிறது நாம பார்க்குற ஒரு வெளி அரசியலும் ஒன்று இருக்குது, உள்ள அரசியலும் ஒன்று இருக்குது. இப்போ என்னங்க, முதல் போர்ல அவங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நெருங்கிட்டாங்க, போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச கால இடைவெளியில இஸ்ரேல் தன்னை முழுமையாக தயார்படுத்தி இரண்டாவது வார் நடக்குது, அரபு இஸ்ரேல் வார். அந்த ரெண்டாவது வாரில் தான் அரபு நாடுகள் படுதோல்வியை சந்திக்கும். அதுக்கப்புறம் அவன் எல்லா பகுதியும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜோர்டான்ல கொஞ்சத்தை, எகிப்துல கொஞ்சத்தை, எல்லா பகுதியும் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டான். பிறகு போல பஞ்சாயத்துகள் எல்லா நாடும் வந்து எப்பா இந்த அபகரிக்கப்பட்ட இடத்தையெல்லாம் கொடு. இப்போ மிஸ்ர்ல எவ்வளோ இடத்த அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி எப்போ அதெல்லாம் கொடுத்துருப்பா, அதெல்லாம் கொடுத்துரு என்று ஒரு உலக காலம் பூரா ஒரு 75 வருஷமாக ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கிற ஒரு பூமி தான் இந்த இஸ்ரேல் மண் அப்படிங்கிறது. 75 வருஷமா நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் இடத்த கைப்பற்றுவான், அப்புறம் கொஞ்சம் இடத்த கொடுப்பான். ஆனா அவனுடைய கனவு பூமிங்கிறது என்ன? அகண்ட இஸ்ரேல். யோசிச்சு பாருங்க, பிராமணர்களுக்கும் அவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இவனுடைய கனவு என்ன? அகண்ட பாரதம். அகண்ட பாரதம். அவனுடைய கனவு என்ன? அகண்ட இஸ்ரேல். அகண்ட இஸ்ரேலுங்கிறது என்ன? மதீனா வரைக்கும் நீளுதையா வச்சுக்கங்க. அகண்ட அவன் காணுகிற அகண்ட இஸ்ரேல் என்பது மதீனா வரைக்கும் இந்த பக்கம். ஏன்னா நாங்க இருந்தோம், முகம்மது எங்களை வெளியேற்றினாருங்கிறான். நாங்க தான் இருந்தோம் அங்க, அந்த பக்கம். இந்த பக்கம் என்ன சொல்றான்? எகிப்து வரைக்கும் எங்க நாடு தான். ஏன்னா எங்க நபி மூசா அங்க தானே வந்தாங்க. துருசினாய் மலை எங்க இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசின இடம் எங்க இருக்கு? எகிப்துல இருக்குது. இப்படியே சொல்றான் அகண்ட இஸ்ரேல். அதான் அவனுடைய கனவு. அவன் உருவாக்க நினைக்கிற கனவுங்கிறது அகண்ட இஸ்ரேல் தான். எல்லா அரபு நாடுகளும் அதற்குள்ள அடங்கி விடுகிறது. இதை கைப்பற்றாத வரை இந்த யுத்தம் ஓயாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அப்ப அரபு நாடுகளும் ஒரு காலத்துல சண்டை போட்டான். இப்ப இடையில இப்ப இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது. சரிங்களா? இந்த அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தான் பாருங்க. அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு நட்பு நாடா இருந்தான் ஈரான்.
அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சூழ்ச்சி அரசியல். இது அரபு நாடுகள் பூரா எதிராக சண்டை போடுறான். அன்னைக்கு இஸ்ரேலுக்கு பெட்ரோல் எல்லாம் கொடுத்தது யாரு? ஈரான் கொடுத்தான். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் நட்பு நாடு. ஆயத்துல்லா ஹொமைனி என்ற 1970களில் அவர், அதுக்கு முன்னால் ஒரு மன்னர் ஆட்சி இருக்குது. ஆயத்துல்லா ஹொமைனிங்கிறவர் மக்களை தூண்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி மன்னர் ஆட்சியை வீழ்த்தி அவர் ஈரானிய ஒரு ஜும்ஹூரியத்துன்னு ஒரு அரசை உருவாக்கி அவர் என்ன செய்கிறாருன்னா வர்றார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர் இஸ்ரேலோடு என்ன செய்கிறாரு? பகையை கடைபிடிக்கிறாரு, மோதல் போக்க கடைபிடிக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, ஏதோ ஈரான் மட்டும்தான் இஸ்ரேலை எதிர்ப்பதாக நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால எல்லா அரபு நாடுகளுமே அவனோடு சண்டையும் போட்டிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் குட்டி சைத்தான்கள், எல்லாம் தஜ்ஜாலுடைய வாரிசுகள். இவனுக்கு முழுக்க முழுக்க உலகம் இஸ்லாம்ங்கிறது அறவே இல்லை, ஈமான்ங்கிறது இவனுங்கள்ட்ட அறவே கிடையாது. இந்த சாத்தானுங்க இப்ப இருக்கிறவங்க தான் இவங்களோடு நட்புறவு வச்சிருக்கிறான். இதற்கு முன்னால நல்ல அரசர்கள் இருந்தாங்க. சவுதியில மன்னர் ஃபைசல்னு ஒருத்தர் இருந்தார். அற்புதமான அரசர். அவர் அற்புதமான இஸ்ரேல் விஷயத்துல ரொம்ப கவலைப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர் ஒருத்தர். அவர் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவர். இந்த வரலாறு நம்ம முழுசா அப்படிப்பட்டவங்களாம் வந்தாங்க. இந்த மாதிரி யார் வந்தாலும் இவங்க அவரை விட்டு வைக்க மாட்டாங்க, விஷம் வச்சு கொண்டுருவானுங்க, அல்லது அவர் போற விமானத்தில் கொண்டு வச்சு கொண்டுருவானுங்க. யாரெல்லாம் இஸ்லாம்னு பேசுறானோ, யாரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுறானோ அவனை பூரா கொண்டுருவாங்க. ஆக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில் ஏதோ ஈரான் பெரிய ஹீரோங்கிற மாதிரி சித்தரிக்கிறோம் பாருங்க, அப்படி கிடையாது. வரலாற்றினுடைய எல்லாத்தையும் தெரியணும். ஈரானுடைய விஷயத்துல நாம ஏன் நடுநிலை காக்கிறோம்னா, அவருடைய சித்தாந்த கோட்பாடு ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்துல அந்த ஆட்சி, உஸ்மானுடைய கிலாஃபத்தை வீழ்த்துறதுக்கு அப்துல்லா இப்னு சபாங்கிற ஒரு யூதன் எல்லா சதியும் பண்ணான். அந்த யூதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் ஷியா கொள்கை. நாம் அதை ஏற்க முடியாது. அவர்களும் எப்படின்னா கிட்டத்தட்ட யூதர்கள் மாதிரிதான். கிட்டத்தட்ட இன்னைக்கு அதை சில பேர் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் எப்படி கொள்கையும் சொல்லாமல் இருக்க முடியும்? ஆயத்துல்லா ஹொமைனி எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதி வச்சதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சகிக்காது. நாங்கள் மதீனாவை வெற்றி கொண்டா அபூபக்கர் உமருடைய கபரை தோண்டி 2 பேருக்கும் சாட்டை அடி கொடுப்போங்கிறான். அன்னை ஆயிஷா விபச்சாரிங்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆயிஷாவுடைய கபரை தோண்டி அந்த அம்மாவை அடிப்போன்னு சொல்றான். ஆயிஷா, தல்ஹா இவர்கள் எல்லாம் நாய் பண்டிகளை விட கேடு கட்டவன்னு எழுதி வச்சிருக்கிறான். எனவே சித்தாந்த ரீதியாக நாம அந்த கொள்கை ஏற்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு நடக்கிற இந்த வாரில் யாராவது நம்ம அமெரிக்காவை போய் ஆதரிக்க முடியுமா? யாரை கொண்டாவது இந்த அமெரிக்க இஸ்ரேலுக்கு அடி விழுந்தா சரிதான், அது யார் மூலமாக நடந்தாலும் சரிதான். அரபு நாடுகள் ஒரு காலத்தில் இஸ்ரேலை எதிர்த்தான், இஸ்ரேலுக்கு எதிராக படையும் திரட்டினான். சமீபத்தில் வந்த ஆட்சியாளர்கள் உலக மோகத்தில், உலக ஆதாயத்தினால, இவர்களுடைய இந்த வீக்னஸ்னால தான் இன்னைக்கு அந்த பக்கம் நிற்கிறான். இது பெரிய கை சேதம். இது ஆக இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் வார என்னங்க போயிட்டு இருக்குது. எங்க போய் முடியும் இந்த யுத்தம்? அரபு நாடுகள் எல்லாம் தாக்கப்படுது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் இக்திராபி ஸாஅத்தி ஹலாக்குல் அரப். இதை சொல்லி முடிச்சிடுறேன். கியாமத்துடைய நெருக்கம் என்பது அரபுகளுடைய அழிவில் இருக்கிறது. அரபுகளுடைய அழிவு தான் கியாமத்துடைய நெருக்கம். அப்ப இனி இறுதி காலத்தில் அரபுகளை கொண்டு எழுச்சி கிடையாதுங்க. அரபுகளை கொண்டு எழுச்சி இல்லை, அவன்கிட்ட எல்லாம் செத்து போச்சு. எழுச்சி வர்றதுன்னு சொன்னா வேற இடத்துல தான் வரும். அந்த வேற இடம் எது பெரிய தெளிவா நான் சொல்ல முடியாது, அதுக்குள்ள விரிவா நான் போக முடியாது. ஆனா அரபு நாட்டுல இருந்து வராது. அரபுகளுக்கு அழிவு தான்ட்டாங்க, அரபுகள் செத்து போயிடுவான்ட்டாங்க, அவனுக்கு அழிவு தான், அது கியாமத்துடைய நெருக்கம்னு சொல்லிட்டாங்க. இப்போ உலகம் அதை நோக்கி தான் போகுது, அரபுகளுடைய அழிவை நோக்கி தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு நீண்ட வரலாறு, நான் அதை முழுமையாக சொல்லி முடிக்க முடியல. இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அக்ஸாவுடைய விடுதலைக்காக கவலைப்படுவோம். அக்ஸாவுடைய விடுதலைக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. ரமலானுடைய இறுதி நேரம், உலகத்தில் ஒரு பக்கம் இப்படி வார்கள் போர்கள் என்று நடந்துட்டு இருக்குது. யூதர்களுடைய அட்டூழியங்களை சொல்லி முடிக்கணும்னா அதுக்கு பெரிய டைம் எடுக்கும், சொல்ல முடியல. வாழ்க்கை பாருங்க, உலகத்தில் நல்லா இருந்த பல பகுதிகள் எல்லாம் போர் சத்தம், எங்கே பார்த்தாலும் குண்டு சத்தம். அல்லாஹ் நமக்கு அமைதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான். தொடர்ந்து இந்த அமைதி அல்லாஹ் நீடிக்க செய்யட்டும். ஆபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தரட்டும். நாம நிம்மதியாக அனுபவிக்கிற இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நிம்மதியான இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோமே, அதுக்காக பாவங்கள் செய்யாம செய்த பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. இந்த ரெண்டும் செஞ்சோம், நம்மை சுற்றி இந்த ஆபத்தான சூழ்நிலை வராது. நாம் எவ்வளவு நிம்மதியாக 30 நோன்புகளை நோற்று இரவெல்லாம் தராவி தொழுது முடிச்சிருக்கிறோம். அக்ஸால ஆரம்ப இரவுகள் தராவி நடந்துச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் இழுத்து மூடிட்டான். தராவி இல்லை, 5 நேர தொழுகை இல்லை. பாருங்க அங்கே உள்ள நிலைமை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அக்ஸா தாங்க. என்னைக்கு அக்ஸா வெற்றி கொள்ளப்படுமோ அன்னைக்கு உலகம் தலைகீழ மாறும்.
நீங்கள் இந்தியாவுடைய ஆட்சி மாற்றங்கள் இங்கே அவன் வந்தா இவன் வந்தா இதை கொண்டெல்லாம் முஸ்லீம்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. அதுதாங்க தீர்மானிக்கிற இடம், அந்த மையப்புள்ளி அதுதான். அங்கே எப்போ மாற்றம் வரப்போகுதோ அன்னைக்கு முஸ்லீம்கள் கண்ணியம் அடைவாங்க. அந்த நாள் வெகு விரைவில் இருக்குது. நாம நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுது. எல்லா அறிகுறிகளையும் அல்லாஹ் காட்டுகிறான். விரைவில் அக்ஸா வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். அல்லாஹ் அமைதியான சூழ்நிலையிலே அங்கே சென்று வழிபடுகிற தௌஃபீகையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த சூழ்நிலைகள், போர் சூழ்நிலைகளை எல்லாம் அமைதியான சூழலாக மாற்றுவானாக. இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்வையும் அல்லாஹ் பாதுகாப்பாக ஆக்குவானாக. கலாச்சார அழிவில் இருக்கிற நம்முடைய வாலிபர்கள், பெண்கள், இவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எவ்வளோ வருத்தம் இந்த சமுதாயத்து ஆண்களும் பெண்களும். யாரோ ஒருத்தன், யாருனாலும் இந்த நாட்டில் தலைவனாக வரலாம். அவனுடைய சொந்த வாழ்க்கை என்ன, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கேவலமானது. ஒரு பையன் சொல்கிறான், நான் 28 நோன்பு வச்சதுக்கு பாக்கியம் என் தலைவரை பார்க்குற பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான், அவர் கூட உட்காந்து நோன்பு திறக்கிற பாக்கியத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி அதை வீடியோவாக போடுறான். எவ்வளோ பெரிய கைசேதம் இது, எவ்வளோ பெரிய அவமானம் இது. இந்த சமுதாயத்தை கொண்டா இஸ்லாம் கண்ணியம் அடையும்? நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடாது, வேறு விஷயம். தலைவன் என்று சொல்கிறதும் அதை பாக்கியன்னு சொல்கிறதும், 28 நோன்பு நோட்டுறதுக்கு நரக விடுதலை கிடைத்தால் அது பாக்கியம், அல்லாஹ் பொருந்தி கொண்டா அது பாக்கியம். எவனோ ஒரு சைத்தானை பார்த்ததை பாக்கியன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலை இருக்குது. அல்லாஹ் ரமலானுடைய இறுதியில் இவர்களுக்கெல்லாம் தௌபா செய்கிற வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருவானாக. இன்றோடு மாலையோடு நோன்பு முடிவடையுது. மக்ரிபிலிருந்து தனிப்பட்ட முறையில் எல்லாரும் தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் ஹிலாலுடைய இந்த ஷவ்வாலுடைய பிறையை எங்களுக்கு பாதுகாப்பை தருகிற பிறையாக ஆக்குவாயாக என்று பிறை கண்டா என்ன துவா செய்யணுமோ அந்த துவாவை எல்லாம் செய்யுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் விரைவான வெற்றி இந்த சமுதாயத்திற்கு தந்தருவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.